வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள மிருகங்களின் நிலைமை என்ன? புயலால் சின்னாபின்னமான பூங்காவில் இருந்து அவை தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதை சொல்கிறது இந்த தொகுப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூரில் 1900 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள உயிரியல் பூங்காவில் சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, கழுதை புலி, யானை உள்ளிட்ட 34 வகையான பாலூட்டி வகை வனவிலங்குகளும், ராஜநாகம், நாகம், முதலை, மலைப்பாம்பு போன்ற ஊர்வன வகையைச் சேர்ந்த ஏராளமான விலங்குகளும் 20க்கும் மேற்பட்ட வகைகளைச் சேர்ந்த பறவைகளும் இருக்கின்றன. அடர்ந்த வனப்பகுதி போலவே காட்சியளிக்கும் இந்த பூங்காவின் சுற்றுச்சுவர்கள் பெரும்பாலும் புயலுக்கு இடிந்து விழுந்து விட்டதாக தெரிகிறது. பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற மிருகங்கள் அதன் கூண்டுகளில் இருந்து தினமும் காலையில் அதன் உளவிடங்களுக்கு திறந்துவிடப்படும். இந்த உளவிடங்களை சுற்றி பெரிய பள்ளத்தாக்குகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதை சுற்றி பெரிய சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கும். புயல் தாக்கிய தினமான கடந்த திங்கட்கிழமையன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த விலங்குகள் கூண்டுக்குள் இருந்து திறந்துவிடப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார் உயிரியல் பூங்காவின் இயக்குனர் அமித் அஸ்தானா. ஆனால் ஒட்டகச்சிவிங்கி, காட்டொருமைகள் அதன் உளவிடங்களில் அன்று இருந்துள்ளன. புயலின் போது ஒரு சில காட்டொருமைகளும் ஒரு ஒட்டகச்சிவிங்கியும் அங்கிருந்த மூங்கில் மரங்களுக்கு பின்னால் இருந்ததாக சொல்கிறார்கள் பூங்கா பணியாளர்கள். புயலுக்கு பிறகும் அங்கிருந்து நகராமல் இருந்த அந்த விலங்குகளை பார்த்த ஊழியர்கள் அவற்றுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். விலங்குகளுக்கு உணவு கொண்டு செல்வதில்தான் முதல் 2 நாட்களுக்கு பெரிய சிக்கல் இருந்ததாக சொல்கிறார்கள் பூங்கா பணியாளர்கள். ஆனால் இன்று எல்லா விலங்குகளுக்கும் உணவு கொண்டு செல்லப்படுவதாகவும் அவற்றுக்கு என்ன பாதிப்புகள் என்பதையும் இன்று முதல் பூங்காவில் ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்போது உயிரியல் பூங்காவில் 300 பேர் பணிபுரிகிறார்கள். இன்று முதல் வனத்துறையின் மற்ற பிரிவுகளில் இருந்து மேலும் 200 ஊழியர்களை வண்டலூருக்கு பணியிட மாற்றம் செய்துள்ளது தமிழக அரசு. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தொடர்ந்து 4 நாட்களாக கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கும் விலங்குகள் தற்போது ஆக்ரோஷமாக இருக்கின்றன. நான் வரல, உள்ள வரல, போ. உயிரியல் பூங்காவில் உள்ள சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற விலங்குகளின் தற்போதைய நிலை பற்றி விளக்குகிறார் எமது செய்தியாளர் மீரான். வர்தா புயல் வருவதற்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்குள்ள பூங்கா நிர்வாகத்தினர் இங்குள்ள விலங்குகளை கூண்டுகளில் அடைத்து விட்டார்கள். வழக்கமாக இங்கே இருக்கிற சிங்கமானாலும் சரி, வெள்ளை புலிகளானாலும் சரி, இரவு நேரங்களில் அதாவது பார்வையாளர்கள் நேரம் பார்க்கும் நேரம் முடிந்தவுடன் மாலை நேரங்களில் அது கூண்டுகளுக்கு கொண்டு வரப்படும். மறுநாள் காலையில் அது வழக்கமாக அது பார்வையாளர்களுக்காக திறந்து விடப்படும். இரவு மட்டுமே இந்த கூண்டுகளில் இருந்து பழக்கப்பட்ட இந்த சிங்கம், புலி போன்ற விலங்கினங்கள் தற்போது இந்த வர்தா புயல் காரணமாக கூண்டுகளிலே அடைக்கப்பட்டு கிடக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் அடைக்கப்பட்ட அந்த விலங்குகள் இதுவரை அந்த கூண்டுகளிலிருந்து வெளியே
வெளியே விடவில்லை. இந்த பூங்காவில் ஏராளமான மரங்கள் விழுந்து பல இடங்களில் சேதமடைந்திருப்பதால் இந்த விலங்குகள் இனிமேல் இந்த பூங்கா மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பும் வரை இதுபோன்ற கூண்டுகளில் வைத்து தான் பராமரிக்கப்படும் என்று பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். கூண்டுகளில் அடைக்கப்பட்ட அந்த சிங்கங்களும் புலிகளும் சாதாரணமாக காலையில் வெளியில் செல்லாமல் 3 நாட்களாக ஒரே இடத்தில் அடைந்து கிடப்பதால் கர்ஜித்து கொண்டு ஆக்ரோஷமாக இருக்கின்றன. சில புலிகள் சிங்கங்கள் சோகமாகவும் இருக்கிறதை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பார்க்க முடிகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமாருடன் மீரான்.